நடப்பாண்டு கனடாவில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மற்றும் தான் சார்ந்த லிபரல் கட்சியின் தலைவர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்துள்ளார். இதனை கனடா மக்களின் நலனுக்காகவும் ஜனநாயகத்தின் மாண்புக்காகவும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மார்ச் 24ஆம் தேதி வரை நாடாளுமன்ற கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு அந்நாட்டின் கவர்னர் ஜெனரலுக்கு ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவராக இருந்த ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கும் இந்தியாவிற்கும் தொடர்புள்ளதாக கனடா பிரதமர் குற்றம் சாட்டியிருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்தியா கனடா இடையே உறவில் விரிசல் எழுந்தது. இதனால் ஒட்டுமொத்த இந்தியாவே ட்ரூடோவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது. மேலும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களை கூறியிருந்தது. இந்த நிலையில் ட்ரூடோ ராஜினாமா செய்தது உலக நாடுகளிடையே பேசு பொருளாகியுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜா, மாண்புமிகு இந்திய பிரதமர் மற்றும் இந்தியாவிற்கு எதிராக ஆட்டம் போட்டவர் நிலை இங்குள்ள திராவிடியன் ஸ்டாக் கவனிக்க ஆண்டவன் இருக்கான் குமாரி என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இவரின் கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.